ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் தூக்கி போடுற ஒரு பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வச்சு நம்ம பனங்கிழங்கு, அதாவது பனை மரத்திலிருந்து கிடைக்கிற பனம் விதைகளை நட்டு வளர்த்து அறுவடை பண்ண போகிறோம். போன வருஷம் நம்ம பிளாஸ்டிக் கேனில் பனங்கிழங்கு விதைச்சு அறுவடை பண்ண வீடியோ நீங்கள் போட்டிருந்ததை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான், பட் ஆனால் இந்த டைம் நம்ம தூக்கி போடுற பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வச்சு நம்ம அறுவடை பண்ண போகிறோம், விதைச்சு அறுவடை பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எப்படி தயார் பண்ணுறது, அதுக்குள்ளே மண் லேயர் எப்படி போடுறது, பனம் விதைகளை எப்படி பனம் பழத்தை எப்படி நடவு செய்கிறது, எத்தனை நாளில் அறுவடைக்கு தயாராகும், இயற்கை உரம் எப்படி பயன்படுத்துறது, இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விவரமாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டம், மாடி தோட்டத்தில் இதே போல் பனம் விதைகளை விதைச்சு அறுவடை பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேமிலியையும் நீங்களும் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். ஒன்று, நம்ம வீட்டில் இருந்து தூக்கி போடுற பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ். இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இதில் தான் நம்ம முழுசாக இந்த பன விதைகளை விதைச்சு நம்ம அறுவடை செய்ய போகிறோம். இரண்டாவது, காஞ்ச இலை சருகுகள். இது நம்ம தோட்டத்திலேயே கிடைக்கும். மூணாவது, தோட்டத்து மண் நல்ல வளமான மண்ணாக இருக்கணும். நாலாவது, வாழை மரத்து வாழைத்தண்டை நம்ம வெட்டி எடுத்துக்கணும், தண்டு பகுதியை. அஞ்சாவது, வேப்பம் புண்ணாக்கு. இது எறும்பு, பூச்சி எல்லாம் வராமல் தடுக்கும். நெக்ஸ்ட்டு, நம்ம பனங்கிழங்கு விதைகள், அப்புறம் பனம் விதைகள், பனை மரத்திலிருந்து கீழே விழுந்து கிடக்கிற பனம்பழம். நெக்ஸ்ட்டு, நமக்கு அமிர்த கரைசல் தேவைப்படும். அது பனம் பழத்திலிருந்து தயாரித்த அமிர்த கரைசல். இது நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது, நம்ம இப்போ ஃப்ரிட்ஜ் பாக்ஸு எடுத்துக்கலாம். இந்த பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நம்ம ட்ரெயின் ஹோல் போடணும். நாங்கள் 3 ட்ரெயின் ஹோல் கடப்பாரை வச்சு நல்லா ட்ரெயின் ஹோல் போட்டுட்டு இப்போது நம்ம ஒரு லேயர் காய்ந்த இலை சருகுகளை அடியில் போடுங்க. காய்ந்த இலை சருகுகள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸு பாதி அளவு வர வரைக்கும் போடுங்க. ஏன்னா நம்ம மண் போடும்போது நல்லா கீழே இறங்கி போயிடும், அதனால் பார்க்குறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் பாதிக்கு மேலே வரைக்கும் நாங்கள் காய்ந்த இலை சருகுகளை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இப்போது தோட்டத்து மண்ணை அதில் நாங்கள் போடுறோம். தோட்டத்து மண் ஒரு லேயர் போட்டுட்டு அதில் இருக்க தோட்டத்து மண்ணில் கற்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கற்கள் எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக அந்த இலை சருகுகள் ஃபுல்லாக ஃபில் ஆகிற மாதிரி தோட்டத்து மண் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. வாழைத்தண்டு தான் போட போகிறோம். வாழை மரம் வெட்டினப்போ கிடைக்கிற வாழைத்தண்டு பகுதியை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதை ஒரு லேயராக நம்ம போட போகிறோம். வாழைத்தண்டில் நிறைய நீரும் நேச்சுரல் நியூட்ரிஷன்ஸும் இருக்குது. இது மண்ணுக்கு நல்ல ஈரப்பதத்தையும் சத்துக்களையும் கொடுக்கும். இது மெதுவாக மக்கி மண்ணோட கலந்து ஒரு நேச்சுரல் கம்போஸ்ட் மாதிரி வேலை செய்யும். வாழைத்தண்டு போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அதுக்கு மேலே தோட்டத்து மண் போட்டு நல்லா ஃபில் பண்ணணும். நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் அடி பாகத்தில் ஒரு லேயர் சருகுகள், காய்ந்த இலை சருகுகள் போட்டிருக்கோம். இது என்ன பண்ணோன்னா தண்ணியை நல்லா ட்ரெயினாக உதவும். வேர்கள் நல்லா மூச்சு விடுறதுக்கும் ஒரு நேச்சுரல் அடித்தளமாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம இலை சருகுகள் போட்டதுக்கப்புறம் தோட்டத்து மண்ணை போட்டு ஃபில் பண்ணுறதுனால இது வேரை நல்லா பிடிச்சிக்க நல்ல அடித்தளத்தை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு, நம்ம வாழை மரத்து தண்டு வெட்டினப்போ கிடைக்கிற தண்டு பகுதியை போடுறதுனால எல்லா சத்துக்களும் அதுக்கு கிடைச்சி ஒரு கம்போஸ்ட் மாதிரி வேலை செய்யும். கட் பண்ண வாழைத்தண்டை போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம தோட்டத்து மண்ணையும் போட்டு நல்லா ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு லேயராக நம்ம வாழைத்தண்டையும் போட்டு அதுக்கு மேலே தோட்டத்து மண்ணையும் போட்டு நிரப்பி விடணும். இப்படி லேயர் பை லேயராக இலை சருகு, மண், தோட்டத்து மண், வாழைத்தண்டு, இப்படி லேயர் பை லேயராக போடுறதுனால நமக்கு ஒரு சத்தான மண் கலவை ரெடி ஆயிடுது. நம்ம வீட்டில் பயன்படுத்தின வெங்காய தாள்களையும் சின்ன வெங்காய தாள்களையும் நாங்கள் அதில் ஆட் பண்ணுறோம். இது ரொம்ப மண்ணை வளமாக்குறதுக்கும் பயன்படும். இப்படி நம்ம லேயர் பை லேயராக ரெடி பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மண் கலவை ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக புண்ணாக்கு தூளை நல்லா பொடியாக்கி அதை தூவி விட போகிறோம். இது ஏன்னா நம்ம தோட்டத்திலிருந்து எடுத்த மண்ணில் சில நேரம் கட்டெரும்புகள் இருக்கும். இந்த எறும்புகள் நம்ம நட்ட விதைகளையும் வேரையும் சேதப்படுத்தி விடும் வாய்ப்பும் இருக்குது. அதனால் அதை தடுக்கிறதுக்காக நம்ம வேப்பம் புண்ணாக்கை பயன்படுத்துகிறோம். இது முழுக்க இயற்கையான ஆர்கானிக் வழி. எந்த கெமிக்கல் பூச்சிக்கொல்லியும் தேவையில்லை. வேப்பம் புண்ணாக்கு தூவுனதுக்கு அப்புறம் அது மேலே கொஞ்சம் தண்ணீரையும் தெளித்து விடுங்க. இது புண்ணாக்கு மண்ணோட நல்லா கலக்கவும் உதவும். இப்போது ஒரு வாரம் இந்த மண்ணை நல்லா தண்ணி தெளித்து விட்டு நல்லா பதப்படுத்தி வர்றதற்காக ஒரு வாரம் தண்ணி தெளித்து நல்லா செட்டிலாக விடுங்க. வாழைத்தண்டு மெதுவாக மக்கவும் ஆரம்பிக்கும். மொத்தமாக ஒரு பேலன்ஸான நல்ல வளமான மண்ணாக மாறும். ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் இப்போது நம்ம
பனம் விதைகளை நடவு செய்ய தயாராகலாம். நம்மகிட்ட 2 விதமான விதைகள் இருக்குது. முதல்ல பனம்பழத்திலிருந்து தயார் பண்ண உரம், அந்த உரம் தயார் பண்ணதுக்கப்புறம் இருந்த அந்த விதைகள். அந்த வீடியோ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். அந்த பனம்பழத்தில் இருந்து கிடைக்கிற விதைகளையும் நம்ம இப்போது பயன்படுத்த போகிறோம். 2வது, பனை மரத்திலிருந்து கீழே விழுந்து கிடக்கிற பனம்பழம், பழுத்த பனம்பழம். இது இயற்கையாக பனை மரத்திலிருந்து விழுந்து கிடக்கிற பழம். இதையும் நம்ம நடவு செய்ய போகிறோம். இந்த 2 வகை விதைகளையும் நம்ம சேர்த்து ஒரே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நடவு செய்ய போகிறோம். எப்படி விதைச்சாலும் பனம் விதைகள் நல்லா முளைக்கும். எங்கள் வீட்டு பனை மரத்திலிருந்து விழுந்த அந்த பனம்பழத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி இப்போது ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சாச்சு. ஏற்கனவே நம்ம விதை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். பனம்பழ கரைசல், அமிர்த கரைசல் ரெடி பண்ணிவிட்டு அந்த விதைகளையும் தனியாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கலெக்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போது நம்ம நடவு செய்யலாம் வாங்க. முக்கியமான விஷயம், ஒரு சில பனம்பழத்தில் 3 விதைகள் இருக்கும். நல்லா பெருசாக இருக்கிற பனம்பழத்தில் 3 விதைகள் இருக்கும். சின்னதாக இருக்கிற பனம்பழத்தில் 1 விதைகள் தான் இருக்கும். நம்ம 3 விதைகள் பெருசாக இருக்கிற பனம்பழத்தை நம்ம நல்லா பிரிச்செடுத்து 3 விதையையும் தனித்தனியாக பிரிச்செடுத்து நம்ம நடவு செய்யலாம். இப்போது நம்ம ஏற்கனவே ஃபெர்டிலைசர் தயாரித்த அந்த பன விதைகளை ஏற்கனவே தனித்தனியாக தான் இருக்குது. நம்ம ரொம்ப ஆழமாக குழி தோண்டி நம்ம அதை நடவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மேலோட்டமாக குழி தோண்டி நடவு செஞ்சாவே போதும். அதே மாதிரி நான் காட்டியிருக்கிறது மாதிரி மேலோட்டமாக குழி தோண்டி நடவு செய்யுங்க. அப்படி எல்லா பன விதைகளை எல்லாம் 1 by 1 நாங்கள் இப்போ நடவு செய்கிறோம். அதை நடவு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பனம்பழத்தை தான் எடுக்க போகிறோம். ஒரே ஒரு பனம்பழம் தான் நல்லா பெருசாக இருந்துச்சு. அது மட்டும்தான் சிங்கிளாக இருந்ததுனால அதை அப்படியே நாங்கள் மேல் பகுதியை மட்டும் பிச்சை எடுத்துகிட்டு அப்படியே வச்சுட்டோம். இப்போது 3 இது சேர்ந்து இருக்கிறத நாங்கள் இப்போது பிச்சை எடுக்கிறோம் பாருங்கள். அது மாதிரி பிச்சை எடுத்துகிட்டு அதை தனித்தனியாக அந்த விதைகளையும் தனியாக பிரித்து எடுத்து தனியாக நடவு செய்யுங்க. பெரிய விதைகளை அது மாதிரி நடவு செஞ்சுட்டு நம்ம மண் போட்டு நல்லா மூடி விட்டுற வேண்டியதான். இப்போது நம்ம தண்ணீர் தெளிக்க தேவையே இல்லை. ஏன்னா ஏற்கனவே மண் நல்லா ஈரமாக இருக்குது. 7 நாள் ஊற வச்ச காரணத்தால் அதில் மழையும் பெய்துக்கிட்டு இருக்கிறதால இன்னும் தண்ணி தெளிக்க தேவையே இல்லை. ஆனால் உங்கள் இடத்துல மழை பெய்யலைன்னா கண்டிப்பாக மேலே கொஞ்சம் தண்ணீர் தெளித்து விடுங்க. மண் எப்பவும் லேசாக ஈரமாக இருக்கணும். ஆனால் அதிகமான தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கோங்க. நடவு செஞ்சு முடித்த பிறகு நடுவில் நம்ம ஒரு நல்ல இயற்கை உரத்தையும் கொடுக்கலாம். அரிசி கழுவுன தண்ணீரை, அதாவது அப்படி இல்லைன்னா பஞ்சகாவியா மாதிரி ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசரை டைலூட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். நம்ம பனம்பழ அமிர்த கரைசலையும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா செடிகளுக்கு நல்ல திடமான ஆரோக்கியமாக அந்த கிழங்குகள் வளர உதவும். இப்படி வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் கொடுக்கலாம். நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது எத்தனை நாளில் அறுவடை பண்ணலான்னு. பன விதைகள் நல்லா முளைச்சி வேர் பிடிச்சி அதில் கிழங்கு உருவாகி அறுவடைக்கு தயாராகிறது பொதுவாக 4 முதல் 6 மாதம் வரைக்கும் ஆகும். இது மண்ணோட வளம், வெயில், தண்ணீர் போன்ற எந்த சீசனில் நடவு செய்கிறோம் அப்படின்றத பொறுத்து மாறுபடும். நான் இதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் கேனில் விதைச்சு அறுவடை பண்ண வீடியோ நான் மேலே இருக்கிற அந்த கார்டில் கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் அறுவடை பண்ணும்போது என்ன மாதிரி விளைச்சல் கிடைச்சதுன்னு லைவாக காமிச்சிருக்கேன். இந்த 5 மாதங்களுக்குள்ள மண் வறட்சி ஆகாமல் பார்த்துக்கோங்க. தேவைப்படும் போது தண்ணீர் தெளிச்சுக்கோங்க. இயற்கை உரத்தை வழக்கமாக கொடுங்க. இப்படி பண்ணினீங்கன்னா நல்ல திடமான ருசியான பனங்கிழங்கு நமக்கு கிடைக்கும். அறுவடை நேரம் வந்ததும் தனியாக ஒரு அறுவடை வீடியோ உங்களுக்கு போடுறேன். அதில் எப்படி கிழங்குகளை எடுக்கிறது அப்படின்ற மாதிரி என்ன மாதிரி விளைச்சல் கிடைச்சது அப்படின்றதையும் விவரமாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங் அண்ட் ஹாப்பி சிக்கன் ஃபார்மிங். ஹாவ் அ நைஸ் டே.